வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, சரியான நேரத்தில் காரணத்தோடு உன்னை உன் அப்பன் காண வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இன்றிரவுக்குள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதுவும் நீ விரும்பியபடி, உன் வாழ்க்கையில் நீ வேண்டியபடி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகின்றது. என்ன நடக்கிறது என்று உன் மனம் ஏங்கி தவிக்கின்ற நேரத்தில் உனக்கான நன்மைகள்தான் நடக்கிறது என்பதனை உன்னிடத்தில் அடித்துச் சொல்ல வந்திருக்கிறான் உன் அப்பன். நீ நினைத்தது போலெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து விடவில்லை. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் தந்துவிடவில்லை. ஆனால் நீ நினைத்தது போல உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் இந்த கந்தனை நீ கையெடுத்து வணங்கியதுதான். அப்பன் நடத்துவான் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைதான். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கும் முடிவு அப்பன் என்னிடத்தில் அல்லவா இருக்கின்றது. நான் ஒரு விஷயத்தை நீ செய் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக ஒருபோதும் அதிலிருந்து நீ பின்வாங்கி விடாதே. உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் விட்டு விடாதே. இன்று சிவராத்திரி நாள், என் அப்பன் ஈசனுக்கு உரிய நாள். இந்த நாளில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்தே தீர வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்த பயத்தை எல்லாம் தானாகவே உன்னிடத்திலிருந்து விலக்கி உனக்கான சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுக்க வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்துவது தவறு. இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்பதைத்தானே நாம் யோசிக்க வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை யோசித்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முயற்சிகளோடு செய்து உனக்கான வெற்றியை அங்கே உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாதே. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் தேவையில்லை. என் குழந்தையை, வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகுந்த வேதனைகளும் மிகுந்த துன்பங்களும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பதாக நீ நினைக்கிறாய் அல்லவா? எல்லா இடத்திலும் நான் தான் மற்றவர்களால் ஒதுக்கப்படுகின்றேன். எல்லா இடத்திலும் என்னைத்தான் வித்தியாசமாக பார்க்கிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை முழுமைக்கும் இப்படி ஒரு கஷ்டம் என்று நினைக்கிற குழந்தை, என் பிள்ளையே, எந்த நிலையிலும் நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்ததாக உன்னை உணர வைக்கலாம். ஆனால் உன்னை ஒதுக்குகின்றவர்களும் உன்னை வெளியே துரத்துகின்றவர்களும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதற்காக மிகுதியாக வருத்தப்படுவார்கள். இதற்காக மிகுந்த வேதனைப்படுவார்கள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே. எந்த நிலைக்கும் நீ வருந்தாதே. கந்தனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கான இடம் எதுவென்று. உன் அப்பன் நான் ஒருபோதும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தின் எல்லையை காண்பித்து கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். சுற்றி இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் உன் அருமை என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கந்தனுக்கு தெரியும்
என் பிள்ளையினுடைய மனது எப்படிப்பட்ட மனது என்று, என் பிள்ளையினுடைய மனது எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கும் என்று. என் குழந்தை, எப்பொழுதுமே நீ வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கான சந்தோஷங்களை ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும், எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக்க நினைத்தாலும் அதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கிட எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை வந்து சேரும் நாட்கள், இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதமான நேரங்கள். இனி என் நேரமும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திடும். அப்ப நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக தலைகீழான ஒரு மாற்றத்தை ஒற்றை நொடியில் கொண்டு வந்து விடும். அதனால் யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைத்தாலும், யார் எப்பேற்பட்ட நிலைக்கு உன்னை தள்ளினாலும், என் குழந்தை, எதற்கும் வருந்தாமல் உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீ என்னவென்று கவனித்து கொண்டு முன்னேறிக் கொண்டே இரு. நான் இருந்து உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் கீழே விழுவதற்கு முன்பாக உன்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்துவிட வந்திருக்கின்றேன். தெய்வம் என்ற ஒன்று இருப்பது உண்மை என்றால், எனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நீ கேட்ட அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக என் குழந்தையை, உன்னுடைய வாழ்க்கை இன்று உனக்கான நல்ல பலனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கின்றது. வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எதையும் தந்திடாது. மிகவும் எளிதான காரியமும் அல்ல. அதனால் நடக்கும் பொழுதும் கிடைக்கும் பொழுதும் அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். கிடைத்து விட்டது என்பதற்காக எதையும் நாம் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. நடந்து விட்டது என்பதற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன். உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என் பிள்ளைக்கென நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் தானே என் பிள்ளை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இனி என்ன நடக்கும் என்பதனை உன் அப்பன் நான் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே அதை உனக்கு என்னவென்று உணர்த்தும். நீ நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானவற்றை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி கொடுக்கும். எதற்காகவும் வருத்தப்பட்டு இனி எந்த பலனும் இல்லை. இனிமேல் வெற்றியை தொட வேண்டிய நேரம் மட்டுமே மீதம் இருக்கின்றது. உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டிய நேரம் மட்டுமே மீதம் இருக்கின்றது. நல்லபடியாக அடுத்த அடியை எடுத்து வை. நிச்சயமாக உனக்கான வெற்றி அங்கே காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும். இனி உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நேரம், உனக்கான மாற்றங்களை உறுதியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தருணம். கலங்காமல் இரு, நல்லதே நடக்கும்.
வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.